ஏங்க யூடியூப் நடத்துகிறவங்க சில பேர் யோசிக்கிறாங்க, நடிக்கிறவங்களுக்கு ரொம்ப அறிவாக பேசுகிறவங்களுக்கு கேனத்தனமாக பேசுகிறவங்க இவங்களுக்கு தாங்க வியூஸ் போகுது. நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளதை சொல்கிறவங்களுக்கு வியூஸ் போகுது இல்லைன்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்படுறவங்களுக்குலாம் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். விவசாயத்தை பற்றி பேசணும்னா நம்ம ஒரு விவசாயம் இருக்கணும். அப்போத்தான் விவசாயத்தை பற்றி பேசினா அது வந்து சாத்தியமாகும். அவேர்னஸ் பற்றி பேசணும்டா நம்மளுக்கு உலகம் நடக்கிற நடைமுறையை பூரா தெரிஞ்சிருக்கணும். அப்போத்தே அவேர்னஸ் பற்றி பேசணும்டா அதில் ஒரு சாத்தியக்கூறு இருக்கும். அதை பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. குடும்பம் நடத்துகிறத இப்போ எடுக்கிறோம்டா நம்ம குடும்பத்தில் என்ன நடைமுறை இருக்குது அதுகளை பூரா சோம்பேறித்தனம் பார்க்காம வேலைகளை வெட்டிகளை பார்த்துக்கிட்டு அதை எடுத்து போடணும். மற்றவங்க அதை பார்த்து அதே மாதிரி நம்மளும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். இல்லாமல் சும்மா நம்ம வீட்டில் சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, நம்ம பிள்ளைங்க குண்டி எழுவுறது, காலில் புண்ணு வந்துருச்சு, இதெல்லாம் வந்து நார்மலாகவே எல்லார் வீட்டையும் இருக்கிறது. அதை எடுத்து போட்டோம்னா அந்த அளவுக்கு போகாது. அதுக்கு காரணம் வந்து கேனத்தனமாக பேசுகிறவங்க வந்து நம்மளை மற்றவங்க அசிங்கமாக சிரித்தாலும் பரவாயில்ல, மக்களை மகிழ்விச்சிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடதே இதில் வந்து கேனத்தனமாக சில விஷயங்களை பேசி கேனத்தனமாக ஆக்டிங் பண்ணி அவங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் லைக்கும் வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் பார்த்துக்கோங்க எதுவும் தெரியாது, அவேர்னஸ் தெரியாது, விவசாயத்தை பற்றி ஆத்தாதான் விவசாயம் பண்ணுது, எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது. நான் குடும்பம் நடத்துகிற முறை, நான் குடும்பம் நடத்துகிற விதம், நான் புருஷனுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது, நான் பிள்ளைகளை வச்சு எப்படி முறையாக கொண்டு வர்றது, ஒரு குடும்பத்தில் லாப நஷ்டம் வந்தால் அதை சகிச்சு பொம்பளை எப்படி வாழணும், நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதான் நான் சொல்கிறேன் மக்களுக்கு. அதை மக்கள் உண்மைன்னு நம்பி அதுக்கு லைக் பண்ணுறாங்க. என்னங்க, அதனால் யாருக்கும் குறைஞ்சது கிடையாது. ஒருத்தருக்கு வியூவர்ஸ் போகுது, லைக் கிடைக்குது, கமாண்டு போடுறாங்கண்டா அதில் நல்ல உண்மைத்தன்மை இருக்குதுன்னு நான் நினைப்பேன். ஒருத்தவங்க பாப்புலராட்டி ஆகுறாங்க, நல்ல பெரிய லெவலுக்கு போயிடுறாங்கண்டா அவங்ககிட்ட உண்மைத்தன்மை இருக்குது. அவங்க கள்ளங்கவடம் இல்லாமல் மனசை வந்து வருத்தப்பட வைக்காமல் யார் மனசத்துக்கு வருத்தம் இல்லாமல் அவங்க சேனலை கொண்டு போயிருக்காங்கன்றதே அர்த்தம். அவங்களுக்கு அந்த திறமை இருந்திருக்கு. யாருக்கு மனசையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு அவங்க சேனலை கொண்டு போயிருக்காங்க. அவங்க மக்கள் லைக் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டுருக்காங்க. அப்படித்தாங்க நான் நினைப்பேன். அதனால யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க இவங்களுக்கு போகுது, அவங்களுக்கு போகலை, அவங்களுக்கு வியூவர்ஸ் போகுது, நம்மளுக்கு ஒன்றுமே போகலை, இப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லா மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அறிவுறுத்துற மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டில் சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது எல்லாரும் வீட்டில் தானாக்கும். அப்படி கிடையாது. நம்ம குடும்பம் நடத்துகிற விதத்தில் வித்தியாசமாக ஏதாச்சும் இருந்தால் லைக் பண்ணுவாங்க. என்னங்க நான் சொல்கிறது, அப்படித்தான் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அது பதில் வீடியோ நடத்துடாதீங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லணும். யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கதா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.